நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் போற்றுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்திலே தாராளம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த இடத்துல வாழ்விப்பிள்ளை இருவரை ஒப்புக் கொடுக்கிறோம். இது இந்த நாமத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். இந்த வல்லமை கடந்து வரட்டும். இதன் மூலமாக பலர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களோடு மறைந்திருந்து நீ பேசுவதை நாங்களே மறைந்திருந்து பேசும். துதிக்கப்படும் துதிகள், ஆராதனைகள், ஜபங்கள், வார்த்தைகள், இசை எல்லாவற்றையும் நீர் மறைந்திருந்து பேசி உமக்கு பிரியமான ஆராதனையாக இருக்கும் இந்த கருத்தில் கொடுக்கிறோம். இந்த செய்திகளை பார்ப்போம், ஆராதனைகளை பார்ப்போம், இந்த ஜபங்களை பார்ப்போம். மனதில் ஒரு மனமாற்றம் ஏற்படட்டும். தேவன் அவருக்குள் இசைந்து பேசட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரமானவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அநாதி சிநேகத்தால் எங்களை நேசிக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கிருபையினால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலைதோறும் அது கிருபை புதிதாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. காலைதோறும் எங்களை விசாரித்து பார்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நிமிடந்தோறும் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் உட்காருவதையும் எழுந்திருப்பதையும் நடப்பதையும் அனைத்தையும் அறிந்திருக்கிற தகப்பனாய்
இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய செயல்களுக்காக உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். வானமே சிங்காசனமாக பூமியை பாதபடியாக அமர்ந்திருக்கிற தகப்பனே உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ லோக நியாயாதிபதியாக இருக்கிறவரே உமக்கு சோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ரட்சகரே இயேசுநாதா உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்காக மரியின் மகனாக இந்த பூமியில் இறங்கி வந்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. பாடுகள் பட்டவரே உமக்கு சோத்திரம். பரிகசிக்கப்பட்டவரே உம்மை சோத்திரிக்கிறோம். அற்புதங்கள் செய்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம். அதிசயங்கள் செய்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம். குருடருக்கு பார்வை கொடுத்தவரே உமக்கு சோத்திரம். முடவரை நடக்க செய்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம். தண்ணீரை ரசமாக மாற்றியவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அனைத்தையும் செய்து முடிக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். எங்களுக்காக தேற்றரவாளர் துணையாளர் பரிசுத்தாவியை தந்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சொல்லனா பெருமூச்சோடு பரிந்து பேசி ஜெபிக்கிற ஆவியானவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கே சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 அப்பா. மகிமையின் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல எங்களை ஆளுகை செய்கிறதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. வல்லமை தேவனே உம்மை சோத்திரிக்கிறோம். வழிகாட்டு தீபமாய் இருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். நானே என்னை இல்லாமல் உங்களுக்கு வேற ரட்சகர் இல்லை என்று சொன்னவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்னதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீரே அப்பா. அப்படிப்பட்ட தகப்பனை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே என்று கூப்பிட உரிமை தந்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. அதன் காரணங்களை ஒவ்வொன்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. எனக்கென முன்குறித்து அனைத்தையும் செய்து முடிக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே உம்மை சோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே உம்மை சோத்திரிக்கிறோம். வாலாக்காமல் எங்களை தலையாக்குகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். கீழாக்காமல் எங்களை மேலேயாக்குகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். கையிடும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். களஞ்சியங்களை நிரப்புகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். என்னாய ஆண்டவர் எனக்கென்ன குறைவு என்று எங்களை சொல்ல வைக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர்கிறதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எங்களோடு இருப்பவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. ஏழை எளியவர்களுக்கு இறங்குகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஷலவாரிக்கா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. எல்லா விதத்திலும் எங்களுக்கு துணை நிற்கிற தகப்பனே உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாக்குத்தத்தங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் அப்பா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. மகிமையின் கிரீடத்தை எங்களுக்கு தருகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். இதோ உலகம் முடியும் மட்டும் நான் என்னாலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு இருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம். தேற்றரவாளனே உமக்கு சோத்திரம். துணையாளரே உம்மை சோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா. வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதற்காக உம்மை சோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிறோம் அப்பா. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று வாக்கு கொடுத்தவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ போரடிக்கிறது புதிதும் கூர்மையான பற்களுள்ள இந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை விதித்து நொறுக்கிடுவாய், குஞ்சுகளை பதற்கு ஒப்பாவாய் என்று சொன்னவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலைதோறும் அது கிருபையால் எங்களை நிரப்புகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 அப்பா. எல்லா விதத்திலும் எங்களுக்கு துணை இருக்கிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. மகத்துவமானவரே உம்மை சோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மையே சோத்திரிக்கிறோம். அது சீக்கிரத்தில் வரப்போகிறவரே உம்மை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. வாசற்படியில் நிற்கின்றார், என்னுள்ளத்தை தட்டுகின்றார். வாசற்படியில் நிற்கின்றார், என்னுள்ளத்தை தட்டுகின்றார். இடமுண்டோ இடமுண்டோ என்னுள்ளத்தில் இடமுண்டோ 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 என்னுள்ளத்தில் இடமுண்டோ. வாசற்படி நின்று கதவை தட்டுகிறவரே, என் உன்னுள்ள
பரலோகத்தில் எனக்கு இடமுண்டா என்று கேட்கிறவரே என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அந்த இல்லத்தில் புகுந்து அவனோடு இருந்து விருந்துண்பேன் என்று சொன்ன தகப்பனே, எங்கள் வீட்டுக்கு விருந்துண்ண வருபவரே என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் இதய கதவை திறந்து வைக்கக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்தவரே என்னை ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவர் எங்களுக்குள் இருப்பதற்காக என்னை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. வல்லமை தேவனே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, இதோ நாங்கள் இணைந்து ஏறெடுத்த அந்த துதிகளையும் ஆராதனைகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் எங்கள் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளுமாக கொரோனா வியாதிக்காக மருத்துவம் பார்க்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஸ்டாஃப் நர்ஸ், அங்குள்ள ஆயாக்கள், இன்னும் சுகாதார பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து தேவன் அவர்களுக்கு நீடிய பொறுமையும் நல்ல சுகத்தையும் நல்ல பலத்தையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல ஆற்றலையும் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல மனப்பான்மை கொடுக்கவும், மக்கள் அவர்கள் செய்யும் சேவைகளை மதிக்கத்தக்கதான மருத்துவர்களுடைய பணிகளையும் இந்த சுகாதாரத்துறையில் ஒவ்வொரு பணிகளையும் மக்கள் மதிக்கத்தக்கதாக மக்கள் மனதில் இருக்கும்படியாகவும் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நாம் அவர்களுக்காக வாரத்தோடு ஆண்டவருக்கு நாம் ஜெபிப்போம். ஓற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஓற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், ஜெபாவி ஓற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, நம் தேசத்திற்காய் கதறணுமே, ஜெபாவி ஓற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, முழங்கால்கள் முழங்க
முடங்கணுமே கண்கள் எல்லாம் குளமாகணும் என் கண்கள் எல்லாம் குளமாகணும் ஜெபஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெபஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆம் தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே உமது ஜெப ஆவியால் எங்களை நிரப்புங்கப்பா. வல்லமையின் ஆவியால் நிரப்புங்க. எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிற ஆவியானவரால் எங்களை நிரப்ப வேண்டும். அப்பா, அந்த நோயின் வியாதியால் அவதிப்பட்டு கிடக்கிற மக்களுக்காக பணி செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், அந்த இடத்துல அப்பா மற்ற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறமையா. தங்கள் குடும்பத்தையும் தங்களுடைய உடல்நலத்தையும் பாராமல் அப்பா அந்த பிணியில் வாடுகிற மக்களுக்காக அப்பா பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறமையா. இயேசுவே, ஒவ்வொருடைய மருத்துவருக்கும் ஒரு தாராள மனப்பான்மை, சேவை செய்யும் மனப்பான்மை நீர் கொடுத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிகிறோம் ஐயா. அந்த அவர்கள் பணி சிறக்கட்டும் ஆண்டவரே. உண்மையாக நீரே மருத்துவருக்கெல்லாம் மேலாக மருத்துவராக இருக்கிறவரே, இந்த மருத்துவர்களுக்கு தேவையான மன அமைதியை கொடுங்க ஆண்டவரே. எந்த விதத்திலும் அவர்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதபடி அப்பா மன குழப்பத்துக்குள் மன அழுத்தத்திற்குள் உள்ளாகாதபடி அந்த பணியை செவ்வனே செய்யக்கூடிய ஆற்றலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறவையா. ஒவ்வொரு நோயாளியை சந்திக்கும் போது அவர்கள் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்றபடி ஏழை உதவி செய்வான், ஆண்டவருக்கே உதவி செய்கிறான் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொருவரும் பணி செய்ய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் அது கருத்து விசேஷமாக கொடுக்கலையா. அப்பா, நோயாளிகளோடு பிணி உள்ளவர்களோடு தொடர்போடு இருந்து செய்கிற அந்த பணியாளர்களை நீர் விசேஷித்த கிருபையினால் நிரப்பலையா. அந்த மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும். எந்த பேஷண்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்ற ஞானத்தால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. வல்லமையினால் நிரப்புங்க. அவர்களை சுகத்தாலும் பலத்தாலும் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. இந்த நோயானது எந்த மருத்துவரையோ செவிலியரையோ அங்கு மருத்துவமனையில் பணி செய்கிற யாரையும் தாக்காதபடிக்கு ஒவ்வொருவரையும் அது இயேசுவின் ரத்த கோட்டைகள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. மருத்துவ பணியை செய்கிற அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் இருந்து மன தைரியத்தோடும் இருந்து இந்த பணியை செய்ய அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலை கொடுக்கணுமாய் ஜெபிக்கிறோமையா. இந்த துப்புரவு பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். மக்களுக்காக பணி செய்கிற அந்த பணியாளர்களை நீரும் அது வல்லமையினால் நிரப்பி அவர்கள் செய்யும் பணியை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் அது கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோமையா. அப்பா, இதற்கு மேலாக இருந்து செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் அது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோமையா. எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டங்கள் வகுக்கிறவர்கள் சரியான விதத்தில் திட்டத்தை வகுத்து அதன் தேவையான மருத்துவ பணி பிணியாளிகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமாய் உமது கரங்களுக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோமையா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டவரே. பலவீன நேரங்களில் பலம் தருகிறவரே, நோயுற்ற நேரங்களில் சுகம் தருபவரே, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா, இப்பொழுது சுகத்தை கட்டளையிடுமாய் ஜெபிக்கிறோமையா. நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தை கட்டளையிடும். பணி செய்யும் மருத்துவர் செவிலியர்கள் உடன் உள்ள அந்த மருத்துவ பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக இந்தியா முழுக்கும் உள்ள உலகெங்கும் உள்ள எல்லா மருத்துவருக்காக நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே துணை நின்று ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆற்றலை கொடுங்க ஆண்டவரே. மருத்துவர்கள் யாருக்கு இந்த தொற்று நோய் வராதபடி நீரே பலம் கொடு சிறகுகளில் நிழலில் மூடி மறைத்து பாதுகாக்கணுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உமது கரங்களுக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அது சீக்கிரத்தில் இந்த நோயின் கொடுமை நீங்கி பரிபூரண சுகம் ஒவ்வொரு மக்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் உமது கரங்களுக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே,
ஜெபிக்க வேண்டும் எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டே விளக்கங்களை அறிந்திட வெளிச்சங்காரும் ஆவியானவரே வேத வசனம் புரிந்து கொண்டே விளக்கங்களை அறிந்திட வெளிச்சங்காரும் ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாடு தம்போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே நாடு தம்போல் நடத்தி செல்லும் ஐயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரை நாம் குடும்பத்தில் தேவனும் குடும்பம் என்ற தலைப்பிலே ஆதாமை பார்த்தோம், ஆதாமின் குடும்பத்தை பார்த்தோம், ஆபிரகாமின் நோவாவின் குடும்பத்தை பார்த்தோம், ஆபிரகாமின் குடும்பத்தை பார்த்தோம், ஈசாக்கின் குடும்பத்தை பார்த்தோம், யாக்கோபின் குடும்பத்தை பார்த்தோம். இன்றைக்குமாக நாம் அடுத்ததாக்கும் யோசேப்பின் குடும்பத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நாம் அடிக்கடி சொல்லிக் கொண்டது போல ஆண்டவர் மாதிரியிலே குடும்பத்தை தான் படைத்தார். குடும்பம் தான் அவருக்கு மிகவும் மிக மிக பிடித்தமான ஒரு உட்கட்டமைப்பு. என்னால் அது அவரே உருவாக்கி அவரே ஏற்படுத்தினார். ஆனால் அவருடைய சிந்தையில் என்ன நினைத்தாரோ அதை யாரெல்லாம் இந்த பூலகத்தை செய்கிறாரோ அவர் மேல் தேவன் பிரியமாயிருக்கார். இதற்கு எதிராகத்தான் இன்றைக்கு பல நாடுகளிலே ஆணும் ஆணும் திருமணம் செய்வது, பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்வது, அல்லது லிவிங் டுகெதர் எந்த காரியத்திற்காக ஆண்டவர் படைத்தாரோ அதை சீரழிக்க பிசாசானும் பல திட்டங்களை வகுத்து இன்றைக்கு இன்னும் மேல நாடுகளே மிருகங்களோடு வைத்து வாழும் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். எல்லாம் பிசாசு குடும்பத்தை சிதைக்கும் காரியங்கள். அதனால் நாம் இதற்கு இடம் கொடுக்காதபடி இந்த குடும்பத்தை தேவன் பராமரிப்பதற்காகத்தான் ஒரு குடும்பங்களாக எடுத்து தியானிக்க கற்றுக் கொடுத்திருக்கார். இன்றைக்குமாக நாம் யோசேப்பின் குடும்பத்தை பற்றி தியானிப்போம். யோசேப்பு என்பவர் யாக்கோபிற்கு 12 புதல்வர்கள் இருந்தார். இந்த 12 புதல்வர்களே அவர் மிகவும் விரும்பிய ராக்கேலுக்கு நீண்ட நாட்கள் பிள்ளை பாக்கியவில்லை. லேயாளுக்கு பிள்ளை பிறந்தது, ராக்கேலின் வேலைக்காரிக்கு பிள்ளை பிறந்தது, லேயாளின் வேலைக்காரிக்கு பிள்ளை பிறந்தது. கடைசியாக ராக்கேல் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறார். அவருக்கு பேர் தான் யோசேப்பு. அதற்கு பின்னும் அவள் ஒரு பெண் ஆண்மகனை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுக்கும் போது ராக்கேல் இறந்து போகிறார். அந்த பையனுக்கு பென்யமின் என்று பெயரிடுகிறார். அதனால் அந்த 2 பிள்ளைகளும் ரொம்ப நேசிக்கிறார். ஏனென்றால் ராக்கேல் தான் நேசித்த அதிகமாக நேசித்த ராக்கேலுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தனால மிகவும் ரொம்ப நேசித்தார். அப்படிப்பட்ட ஒருவரை தான் ஆண்டவர் அடுத்த குடும்ப வாரிசாக அங்கே தேர்ந்து கொள்கிறார். இதை பார்த்தா மூத்தவன் ரூபன் தான். மூத்தவன் ரூபன். நாம் பார்க்கிறோம் ஆதாம் ஏவாள் குடும்பத்திலே அங்கே காயின் அக்கிரமம் செய்தனாக இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அவன் அங்கே முன்னெடுத்தப்பட்டான். அடுத்து ஆதாமின் குடும்பத்தில் நாம் பார்க்கிறப்ப இஸ்மவேல் முன்னால் இருந்தவனாக இருந்தாலும் ஆபிரகாம் குடும்பத்திலே இஸ்மவேல் முன்னால் இருந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு வாக்குத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு பின்னால் பிறந்தவன் தான் அவருடைய வாரிசுக்கு சொந்தக்காரனாக மாறுகிறான். ஈசாக்கின் குடும்பத்திலையும் 2 பேர் பிறந்தாங்க. ஒன்று ஏசா, 2வது யாக்கோபு. அவன் முன்னால பிறந்தாலும் யாக்கோபை தான் தேவன் ஆசீர்வதித்தார். அதுபோல இந்த யாக்கோபின் பிள்ளைகளிலே ரூபன் மூத்தவனாக இருந்த போதும் அவனை தேவன் தேர்ந்து கொள்ளவில்லை. அதுபோல இயேசு பிறப்பதற்கு யூதாவின் குலத்தை தான் ஆண்டவர் தேர்ந்து கொண்டார். ஆனால் இந்த இடத்திலே யோசேப்பை தேர்ந்து கொள்கிறார். ஏன் யோசேப்பை தேர்ந்து கொள்ளார் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். தொடக்க 15ஆம் அதிகாரம், தொடக்க 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். தொடக்க 15ஆம் அதிகாரம் 13, 14 வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் அபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த
மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருது. தொடக்கத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆபிரகாம் கூட யோசேப்பு பிறப்பதற்கு 200 வருஷங்களுக்கு முன்னாலே ஆபிரகாமை சந்தித்த பொழுது ஆபிரகாம் ஆண்டவர் சொல்லுகிறார். பார்த்தீங்க மீண்டும். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே, அந்நிய தேசம் எந்த தேசத்துக்கு குறிப்பிடாது? எகிப்து தேசம். அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து, பரதேசிகளாய் குடிமக்களாக இல்ல, எப்படி இருப்பாங்க? பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை, அந்த எகிப்து தேசத்தாரை சேவிப்பார்கள். சொன்ன வேலையை செய்வாங்க என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார். 4 காரியம் உபத்திரவப்படுவார் என்றும் நீ அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். யார் நியாயம் தீர்க்க போறது? ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். பின்பு மிகுந்த பொருட்களுடனே, மிகுந்த பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டு வருவார்கள். 6 காரியத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற யார் போனோம்? யாராவது ஒருத்தர் அங்க போகணும். யாரு வம்சத்தில் போனோம்? ஆபிரகாம் வம்சத்தில் யாராவது ஒருத்தர் போகணும். ஈசாக்கின் வம்சத்தில் ஒருத்தர் போகணும். யாக்கோபின் வம்சத்தில் ஒருத்தர் போகணும். அதுக்கு தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் தான் யாரு? யோசேப்பு. பிரைஸ் தி லார்ட். ஏதோ அண்ணன் மாதிரி இப்படி பண்ணிட்டாங்க, அதனால எகிப்துக்கு அடிமையா போனாங்களா? இல்ல, இது தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற யோசேப்பிடத்திலே ஆண்டவர் முதலாக பேசுகிறார் கணவன் வழியாக. வாசிப்போம் 37ஆம் அதிகாரம் 6 வாசிப்போம். 37 தொடக்கணும். 37 6 8 9 12 2 கனவுகளை ஆண்டவர் யோசேப்பிட பேசுகிறார். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளு. யோசேப்பு தன் சகோதரத்திலே சொல்றான், நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஒரு கனவுக்கு சொல்றோம். வணங்க போறோமான்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கனவு 9ஆம் வசனம் வாசிப்போம். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். சூரியன் சந்திரன் யாரு? அம்மாவும் அப்பாவும் 11 நட்சத்திரங்களை வணங்கினது. அப்ப அம்மா அப்பாவை வணங்குவாங்களா அப்படின்னு தாய் தகப்பனுக்கு கொஞ்சம் கோபம். ஆனா தகப்பன் எல்லாத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டு இருந்தார். அப்ப இந்த 2 கனவுகள் மூலமாக ஆண்டவர் யார் கூட ஏற்பட்டு பேசினாரு? யோசேப்போட. ஏன் இந்த கனவை அம்மா எல்லாருக்கும் சொன்னாரா? என்னாச்சு? பகை. இதற்கு முன்னாலேயே அந்த யோசேப்பை அவங்க அப்பா அதிகமா நேசிக்கிறான்னு எல்லாருக்கும். அடுத்ததாக இந்த யாரு? லேயாளுடைய மில்காளுடைய பிள்ளைகள் செய்த தவறையெல்லாம், ஆட்டு மந்தையை செய்யற தவறையெல்லாம் யோசேப்பு வந்து அவங்க அப்பாட்ட சொல்லி கொடுத்துட்டு இவரை திட்டு வாங்கி கொடுத்தாலும் ஏற்கனவே பிடிக்காது. இப்ப இந்த கணவனால இன்னும் அதிகமா பிடிக்காம, அப்ப இவர்கள்ட்ட ஒரு பகையை யார் உண்டாக்குறது? யோசேப்பு உண்டாக்கல, யாக்கோபு உண்டாக்கல, அவர்கள் சகோதரர் உண்டாக்கல. யார் உண்டாக்குறாரு? தேவன் உண்டாக்குறார். இவரிடத்தில் இவன் பிரிக்கப்பட வேண்டும். இவரிடத்துல ஒட்டிட்டு யாரும் பட்சபாதம் காட்டவே கூடாது. அப்படி வெறுத்து ஒதுக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஆடு வைக்க போறப்ப அவங்க அப்பா இருக்கிறாரு, இவருக்கு பலவர்னு அங்கேயே போட்டு தச்சு கொடுத்து அண்ணனை போய் சாப்பிட, அவனை போய் சாப்பாடு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு? அனுப்புகிறார். வாசிப்போம் 37ஆம் அதிகாரம் 23 24 வாசிப்போம். யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பல வருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அப்ப எல்லாரும் எப்ப காத்துட்டு இருக்காங்க. வந்த உடனே என்ன பண்ணாங்க? அந்த பலவன் அங்கி எடுத்து ஒரு மிருகம் அடிச்சுன்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் செத்து போட்டான்னு சொல்லிவிடுவாங்க. எங்க தூக்கி போறாங்க? ஒரு கிணத்துல குழியில. அது போற வழியில சீக்கியம்ல ஆடு வைத்து கொண்டுதான். அங்க போய் பாக்குறேன். இவன் சும்மா திட்டாலே பார்த்து ஒருத்தர் கேட்கிற, ஏன்பா அவங்க சுத்திட்டாலேன்னு கேட்கிறாரு. எங்க அண்ணன் மேல ஆடு மேய்ச்சிருக்காங்க, எங்க போனாங்கன்னு தெரியலன்னு தோத்தானுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க போய் பாருங்க. அப்ப ரொம்ப நேரம் தேடி தெரிஞ்சவன் அந்த நேரத்தை யாருமே வரல, என்ன செஞ்சிருப்பான்? யாரையும் பார்க்கல, என்ன பண்ணிருப்பான்? திரும்பி வந்திருப்பான் வீட்டுக்கு. ஆனா யார பார்த்தாவன்? வழியில ஒரு அவனை பார்த்து கேட்ட, அவனு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பான்? ஆமா, வந்திருப்பான். அவனை பார்த்து கேட்டோன்னே தோத்தானுக்கு போயிருக்கான்னு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் நம்ம எங்க வழி தவறி வந்துட்டோமோ, வழி மாறி போயிட்டோமோ, அண்ணனை கண்டுபிடிக்க வேண்டியது பயங்கர நீங்கி சந்தோஷமா அண்ணனை பாக்குறதுக்கு போறான். தூரத்துல பார்க்கறது சந்தோஷத்துல போறான். போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? என்ன ஏதோ கனவு காட்டுற வர வான்னு அவன் வந்து அவருக்கு சட்டையை பிடிச்சி கழிச்சு அவனை பிடிச்சான். நான் வெட்டி கொள்ளலான்னு பார்த்தா அவருக்கு ஒரு ரூபன் தானே, வெட்டி கொள்ளாதீங்க, சாகடிக்காங்க, ரத்த பள்ளி இருக்கக்கூடாதுன்னா உடனே தூக்கி கிணத்தை தூக்கி கீழே போட்டு மேல மூடிட்டான். உள்ள கிடந்து கத்துன்னு கத்து. என்ன நினைச்சிருப்பான் யோசிப்ப?
என்ன நினைச்சிருப்பாங்க? மனசு ரொம்ப பாரமா இருக்கு. நாம ஒன்றும் தப்பு செய்யலையே, நம்மளையே அண்ணன்மார் இப்படி வெறுக்கிறாங்க, நம்ம இனிமேல் என்ன பண்ணோம், அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை கிணத்துக்குள்ளே நினைச்சு முடிஞ்சு கிணத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தேவனால் தேர்ந்தெடுத்து கொண்ட பாத்திரம், தேவனால் தேர்ந்தெடுக்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு பாத்திரத்தை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற ஆண்களே பெண்களே நல்லா கவனித்துக்கள். ஆண் தான் யோசேப்பு நடிச்சிட்டு இருக்காரு. ஒரு சில இடங்களில் பெண்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொண்டதை பின்னால் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இல்லை, பின்னால் தான் பார்க்க போறோம். ஆதியாகமத்திலே ஏவாளின் பங்கை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் சாராளி பங்கை பற்றி நாம பார்த்தோம். இங்கே ராக்கேல் வழியாக, யாக்கோபின் காலத்தில் ராக்கேல் வழியாக ஆண்டவர் இடப்பட்டதை நாம் பார்த்தோம். எப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இன்னும் பின்வரும் காலையிலே பெண்களை முன்னிறுத்தும் காரியங்களே நாம பார்க்க போறோம். இப்ப இவங்க உள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன். முடிஞ்சு போனது நினைக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்கிறார். எல்லாம் முடியல, உன் உயிர் இதோட என்ன போகல, நீ செத்து போவது இல்லை. நீ செத்து போக நீ நினைச்ச, ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இதுதான் ஆரம்பம் என்று சகோதரர்களால் ஃபுல்லா வெறுக்கப்பட்டு யாரும் 4 பேர் ரொம்ப பரிதாபப்பட்டிருந்தாங்கன்னா உயிர் தப்பி படிச்சு திருப்பி அவங்க அப்பாட்ட போயிருப்பான். தேவனுடைய எகிப்துக்கு போன திட்டம் நிறைவேறாமல் போயிருக்கும். அங்கே வந்த எகிப்து வியாபாரிகளை பார்த்தோன்னே 30 வெள்ளிக்காசு, 10 வெள்ளி, 13 வெள்ளிக்காசு, அவனே 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்கிறார். வித்து அவன் அங்க மார்க்கெட்ல கொண்டு விற்கிறாங்க. மாடு விற்கிற மாதிரி விற்கிறாங்க. அங்கே போத்திபார் ஒரு தலைவி தலையார் யாருக்கு, எகிப்துல. அவன் ஒரு நாள் வசதியான அவன் இருக்க ஆள். அவன் வீட்டுக்கு அடிமையாக கூட்டு போய் வேலை செய்ய வைக்கிறான். ஒரு அடிமை என்றால் சொன்ன வேலை என்ன பண்ணணும், ஏன் எதுக்குன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. அது அப்படி செய்யட்டா இப்படி செய்யட்டா கேட்கவே கூடாது. அவன் உடம்பு மேல எந்த உரிமையும் கிடையாது. அவன் போடுறத சாப்பிடும், அவன் வேலை செய்யற வரைக்கும் செய்யணும். அவன் படுத்துருனா நில்லுனா நிக்கணும். வேற இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு செல்லமா வீட்டை வளர்ந்து கொண்டவன் அடிமையாக இங்கே யாராக இருக்கப்பட்டான், சகோதரர்களா. எவ்வளவு மன பாரங்கள் இருந்திருக்கும். காணா போய் வடிதவரை வேற வித்திருந்தா பரவாயில்ல, ஆனா யார் வித்தது, சகோதரர்களே வித்தார். சகோதரன் போய் அப்பாட்ட போய் செத்து போட்டாரு. அப்பா என்ன பண்ணாங்க, நம்ப வைத்து விட்டார்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் தலைவிக்கு இப்படிப்பட்ட பாடுகள் கண்டிப்பாக வரும். எல்லாரும் நீங்கள் பிரித்தெடுக்கப்படுவீர்கள். உங்கள் சொந்தங்கள், உங்கள் பந்தங்கள் எல்லாத்தையும் பிரித்தெடுக்கப்படணும். பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, வெண் கைமாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, வெண் கைமாறு மிகுதியாகும். அதனால பிறர் நம்மளை துன்புறுத்தி வசை கூறி இல்லாதது பொல்லாதும் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. இல்லாததும் பொல்லாததும் சொல்லும் போது மகிழ்ந்து களி கூற வைத்தீரையா. அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். அப்பா செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், ஆர்வத்தோடு நன்றி சொல்லி துதித்து மகிழ்கிறேன். ஆனால் அங்கே போத்திபார் வீட்டில் அவர் வேலை செய்யறப்ப ஆண்டவர் கூட இருந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். வாசிப்போம். ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானால் அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கின்ற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து, யோசேப்பின் அடிமை மேல் தயவை வைத்து, அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். எதனால ஒப்புவித்தான்? என்ன பார்த்தான்? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அடுத்தது அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க. அதனால கிறிஸ்துவுக்கு பிரியமானது
இந்த மாதிரி பாடல் வரும்போது நம்ம உடனே என்ன பண்ணக்கூடாது? என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை பாடிடக்கூடாது. யோபு கடைசியா சொல்ற என்ன சொன்னாரு? கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் எடுத்துக்கொண்டார், கர்த்தருடைய நாமம் போற்றி. நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி. இந்த பக்குவம் கிறிஸ்துவ குடும்பத்தில் இருக்க நமக்கு ஓகோடு கொடி கட்டி பறந்திருக்கலாம், ஓகோடு பெரிய ஊர்ல பெரிய ஆளாக நீங்க இருந்திருக்கலாம், உங்க பங்கிலே நீங்கள் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், உங்க பங்கு பேரில் நீங்க தான் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், உங்கள் அன்பியத்தில் நீங்க பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், உங்கள் மரியாதையின் செயல் நீங்க பெரிய ஆளாக இருந்திருக்கலாம், உங்க ஜெப குழுவிலேயே பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கலாம். ஏன்னா தேவனுடைய திட்டம் உங்களை குறித்தது வேற காரியமாக இருக்கும். இந்த குழுக்கள் இதை செயல்படுறதா இல்லாமல் வேற காரியமாக இருக்கும். இன்னைக்கு வந்து சின்ன சிறு பிள்ளைகள் உங்களை அவமதிப்பது போல பேசலாம். வருகின்ற ஆலயத்தில் வருகின்ற நிர்வாகிகள் எல்லாம் உங்களை அற்பமாக எண்ணலாம். அதெல்லாம் பத்தி மனசு சோர்ந்து விடாது. தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது யோசேப்புக்கு ஏற்பட்ட நிர்பந்தத்தை பாருங்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சா ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆரம்ப வரை முகவரையை எழுத ஆரம்பிக்கிறார். அங்க எகிப்து வீட்டுக்கு போய் அடிமையா வேலை செய்யறான். இவ்வளவு கஷ்டப்பட்ட முடியல நினைச்சிட்டு இருக்கப்ப ஆண்டவர் கர்த்தர் அவன் கூட இருந்து அவன் செய்த எல்லா காரியத்தையும் அவர் வாய்க்க பண்ணது யாருக்கு தெரியுது? இப்ப போத்திபார். அது போல உங்களையும் இந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீங்கள் சகிப்புத்தன்மையோடு ஆண்டவர் போற்றி என்று யோபு சொன்னது போல ஏற்றுக்கொள்ளும் பொழுது மீண்டுமாக யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கிடைத்தது போல, மீண்டுமாக ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது போல, மீண்டுமாக எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைச்சப்ப ஆண்டவர் மீண்டுமாக ஒரு முகவரியை யோபுக்கு எழுதினது போல இங்கு யோசேப்புக்கு எழுதி அவன் காரிய சித்தி உள்ளதாக இருந்ததனாலே ஆண்டவர் அவன் செய்யும் வேலைகளை எல்லாம் விடாது. போத்திபார்கிட்ட இது மாதிரி வேலை நடந்ததே கிடையாது, இது மாதிரி பயிர்கள் வளர்ந்தது கிடையாது, செடிகள் வளர்ந்தது கிடையாது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் நடந்ததே கிடையாது. இவன் வந்த பிறகு எல்லாம் நடக்க பார்த்து எல்லா பொறுப்பையும் நீயே பார்த்துக்கப்பா, நான் எதுலையுமே தலையிடவே என்ன வேணும்னு சொல்லி மீதெல்லாம் வாங்குறது விற்கிறது வைப்பதெல்லாம் நீ பார்த்துக்க, சகல அதிகாரத்தையும் யார் கையில கொடுத்தா? இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏன்னா அவனோடு கூட என்ன பண்ணாரு இருந்தாரு. அவரது திட்டத்தை நிறைவேற்றும் ஒரு பாத்திரம் யாரு? யோசேப்பு. அதுபோல இந்த குடும்பம் என்பது தேவ நிமித்த ஒரு திட்டம். சும்மா இறைச்சியா ஆணும் பெண்ணும் திருமணம் செய்தது, ஏதோ உலகத்தின் போக்குக்காக திருமணம் செய்து வைக்கல. இது தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவர்கள் தான் ஊழியக்காரர். நம்ம விருப்பப்படி செய்வது ஊழியமே கிடையாது. நானும் போய் அன்பியத்தில் இருப்பேன், நானும் போய் அன்பிய தலைவராக இருப்பேன் இல்ல. தேவன் சித்தம் கொண்டால் போய் இருந்து வேலை செய்யணும். தேவன் சித்தம் கொள்ளா போகக்கூடாது. தேவன் என்ன சித்தம் வைத்திருக்காரு தான் நாம செய்யணும். இப்ப அடுத்தது இதற்கு வீட்டுல இருந்தவன் அடுத்தது 3 நாள் பார்த்தாச்சு. அடுத்தது 39:7 பார்த்துப்போம். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றார். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளின் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்ப போத்திபாரின் மனைவி யார் மேல் கண் போட்டா? யோசேப்பின் கண் போட்டு என் கூட வந்து நீ சயனி படு என்று சொல்லி கூப்பிடுகிறார். இவன் ஒரு வாலிப வயது பையன். வாலிப வயது பையனுக்கு உள்ள இச்சைகள் இருந்திருக்கும். இவன் ஒருவேளை ஆண்டவருக்குள் இல்லாமல் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பான்? வீட்டுல எல்லா அதிகாரங்களும் கொண்டு இந்த மனைவியை சேர்த்துட்டோம்னா அது எந்த வீட்டு பேர் ஃபுல்லாவே நமக்கு சொந்தமாயிடும் நினைச்சிருப்பான். அப்படி நினைக்கிறேன். ஏன் நினைக்கல? அவன் சொல்றான், இந்த வீட்டுல எஜமானன் உன்னை தவிர மீது எல்லாத்தையும் பொறுப்பா. இப்படிப்பட்ட பெரிய பாவத்துக்கு தேவனுக்கு எதிராக செய்யற பாவத்துக்கு நான் உடன்படவே மாட்டேன் என்று திருப்பி சொன்ன. இது ஒரு நாள் நடந்த காரியம் இல்லை. என்ன நடந்தது? அவன் நித்தம் ஒவ்வொரு நாளும் அவன் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. அவளுடைய சயனிக்கவும் சம்மதிக்கவும் இல்லை. இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே குடும்பங்களிலே பாவங்கள் உள்ளே நுழையும். பாவங்கள் அவள் சரசமாடுவதற்காக
அவள் சரசமாடுவதற்காக இவரிடத்துல எப்படின்னா சமரசம் செய்ய வந்தாள். இவன் சமரசம் செய்யல. சமரசம் செஞ்சிருந்தா அடுத்தது சமம். அவன் சரசமாடுவதற்கு வந்தவன் அப்படியா சொல்ற? நான் யோசிச்சு பார்க்கறது சொல்லியிருந்தேன். என்ன அர்த்தம்? சரசமாடுவதற்கு சம்மதம் கொடுத்த மாதிரி. சம்மதம் கொடுத்து அடுத்த என்னவா, நீ நேற்றுக்கு சொன்னல என்ன முடிவெடுத்திருக்க, ஆட்டோமேட்டிக்கா சம்மதம். இது போதான் இன்றைக்கு நமக்குள் பாவங்கள் உள்ளே வந்து நுழையும். அது ஒரு விபச்சாரத்தின் பாவம். ஒரு லஞ்சம் வாங்க பாவறப்ப ஒரு 100 ரூபாய் நீங்க கிடைச்சிருக்கிறதுலே உங்க மேல் அதிகாரியோட கீழ் உள்ளவங்களோ உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அப்பொழுதே வேண்டாம் என்று ஒத்து போயிருந்தா பிரச்சனை இல்லை. அதில் நீங்க சரசமாடி அப்படியா அப்படியா அப்படியான்னு சொல்லி அதை வாங்கி ஒரு சம்மதம் கொடுக்குறப்ப அப்புறம் நீங்களே அதை என்ன பண்ணுவோம், செய்ய ஆரம்பித்துக்கிறோம். லஞ்சம். எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கு அரசு அலுவலர்கள் வேலை செய்வர்கள், காவல்துறை வேலை செய்வர்கள், பதிவு பத்திர வேலை செய்வர்கள் லஞ்சம் வாங்குவதில் குறைவே இல்லை. ஏன்னா ஏதோ யோசேப்பு விபச்சாரம் பாவம் பெரிய பாவம் நினைக்காதீங்க. லஞ்சம் வாங்குவது ஒரு பாவம், இன்னும் என்ன திருடுவது ஒரு பாவம், கொள்ளை அடிப்பது ஒரு பாவம், அடுத்த பொருட்கள் அபகரிப்பது ஒரு பாவம், அரசுக்கு வரி கட்டாமல் இருக்கிறது ஒரு பாவம். இப்படி எத்தனையோ பாவங்களை, திருட்டு பொருளை நாம் வாங்குவதும் ஒரு பாவம். இப்படி எத்தனையோ பாவங்கள் நாம் என்ன பண்ணலாம், சரசமாட வரும் பொழுது நாம் சமரசம் செய்த அவங்களுக்கு காது கொடுத்து கேட்டா உடனே அடுத்த நாள் சம்மதம், உடனே நோ எனக்கு இதெல்லாம் செய்ய பிடிக்காது என்கிட்ட பேசாதீங்கன்னா திரும்பி பேச மாட்டாங்க. இல்ல பேசினாலும் இவர் பேசினா ஒரு மாதிரி பேசுவான்னு விலகி போயிடும். நான் அப்படியா யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா நாம் சமரசமாகி ஆட்டோமேட்டிக்கா அவர் சம்மதத்தை கொடுத்துருவோம். ஆனால் இவன் சம்மதம் கொடுக்காமலும் சமரசமாகாமலும் சரசமாகாமலும் இருப்பதற்கு யார் யோசிப்பு கூட இருந்தது? தேவன் கூட. இன்னைக்கு உங்க கூட இருக்காரா? இருக்காரு என்று பாருங்க. உங்கள் கூட தேவன் இருப்பது உண்மையானால் உங்களோட பாவத்தோடு சரசமாட முடியாது. கொலையோடு, களவோடு, விபச்சாரத்தோடு, அந்நிய பொருட்கள் அடிமைப்படுவதோடு, அடுத்தது சட்டத்துக்கு புறமான காரியங்களை செய்கிறதுக்கு நீங்க சரசம் ஆடவே முடியாது. நீங்கள் சரசமாடி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? யாருக்கு கூட இல்ல, தேவன் கூட இல்ல. இதை யாரு பார்த்து வாசிப்போம் திறந்த இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையில் எட்டி விட்டு வெளியே ஓடி போனான். இப்ப அவ பலவந்தப்படுத்துகிறார். நித்தம் எத்தனை வருஷமா நடந்துகிட்டு தெரியாது. டெய்லி வேலைக்கு போறா தொந்தரவு ஒரு நாள் வீட்டில் மனிதர்கள் யாரும் இல்லை. அதான் பிடிச்சி இவனை பிடிச்சி எடுத்து ரூம் எடுத்துட்டு போய் பலவந்தப்படுத்துறத காப்பாங்க. அவன் மேலாடை விட்டுட்டு என்ன பண்றான்? ஓடி போயிடும். ஆனா இந்த பாவத்தை செய்வதற்கு இல்லை என்று ஓடிப்பான். அவன் ஓடி போன சத்தத்தை யார் கேட்டது? தேவன் கேட்டான். பரலோகம் கேட்டது. அவன் பயந்து போய் ஓடல. பாவத்துக்கு விலை என்னவனா ஓடிப்பான். முதலில் சகோதரத்தை பிரித்தெடுக்கப்பட்டான். இப்ப யாரு? போத்திபார் வீட்டில் அவன் பிரித்தெடுக்கப்படுகிறான். ஆனா போத்திபார் அநியாயமா குற்றம் சொன்னாலே இவனை எங்க போட்டுறாங்க? அடுத்தது ஜெயில போட்டு 13-14 போங்க. அவள் தன் வஸ்திரத்தை அவன் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்ட போது அவன் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எபிரேய மனுஷன் தன்னிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை தனக்குள் கொண்டு வந்தார். அவன் என்னோட சயனிக்கும்படிக்கு என்னிடம் வந்தான். நான் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய் விட்டான் என்று சொன்னார். குற்றச்சாட்டை போத்திபார் சொல்லி அவனுக்கு எங்க போட்டுறாங்க? ஜெயில போட்டுறாங்க. அப்ப இதுவரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தா ஒரு விசாரணைக்கான வந்து கொண்டது. என் வாழ்க்கை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிற நேரத்துல திருப்பி என்ன ஆயிடுச்சு? ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அதுபோல இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு நாம் நினைக்கிறப்ப நாளைக்கு இன்னொன்னு பெருசா வந்து என்ன பண்ணும்? நிற்கும். இது சின்னதான அது என்ன பெருசா நிற்கும். அதுக்கு பெருசா அடுத்த நாள் நிற்கும். அதுக்காக நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் கூட இருப்பது உண்மை என்றால் எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை தீர்த்து வைக்க நம்மளால முடியும். எந்த பிரச்சனை இருந்தாலும் எதிர்கொள்ள நம்மளால கண்டிப்பா முடியும். இதான் ஒரு குடும்பத்தின் ஒரு காரியமாக இருக்கிறது. குடும்பத்தினோட ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்ததாக வாசிப்போம் 39 அதிகாரம்
19 20 வாத்தி 19 வாத்தி 1 வாத்தி. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். ஒரு சிறைச்சாலை, ராஜாவின் கட்டளை வைக்கப்பட்ட சிறைச்சாலை கொண்டு வச்சு அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போட இருந்து எங்க வந்தாரு? கர்த்தர் சிறைச்சாலைக்கு வந்தார். குழியில விழுந்தோட இருந்த கர்த்தர், கனவு காண்றப்ப அவனோட இருந்த கர்த்தர், இஸ்மவேலுக்கு அடிமையாக விற்கப்பட்டது வந்த கர்த்தர், போத்திபாரின் வீட்டுல அவனோட இருந்த கர்த்தர் வெங்க வந்துட்டாரு. யோசேப்போடு சிறைச்சாலைக்கு வந்துட்டார். வாசிப்போம். கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். எதனால ஒப்புவித்தான்? ஆண்டவருடைய தயவு. கடைசி கைதிங்க இவன் போன என்ன ஆயிட்டாங்க? விசாரணைக்காரன், மேனேஜர் ஆயிட்டாங்க. ஜெயிலுக்கு அடுத்த அசிஸ்டன்ட் ஜெயிலர். ஏன் வந்தனா? யார் எவ்வளோ இருக்குது? தேவன் அவனோட இருந்தார். அது வரை நீங்க எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்திலே தேவன் என்ன பண்ணுவாரு? உயர்த்தி வைப்பார். அடிமையாக போத்திபார் வீட்டில் இருந்தாலும் சரி, அல்லது சிறை கைதியாக சிறையில் இருந்தாலும் சரி, இருக்கிற இடத்தில் தேவன் என்ன பண்ணுவாரு? உயர்த்தி வைப்பார். உம்மை உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கிறிஸ்துவுக்கு பிரியமான இந்த குடும்பம் என்ற ஒரு வாழ்க்கையில இப்படிப்பட்ட இக்கட்டுகளை நாம் பார்க்க முடியும். மனைவியால் பிரச்சனை வரும், கணவனால் பிரச்சனை வரும், மகளால பிரச்சனை வரும், மகனால பிரச்சனை வரும், அது அவருக்கு மாமியார் வீட்டுல இருந்து பிரச்சனை வரும், சம்பந்தார் வீட்டுல இருந்து பிரச்சனை வரும், நாத்தனார்ட்ட இருந்து பிரச்சனை வரும், இந்த பிள்ளைகள் படிக்க வைக்கிறது பிரச்சனை வரும். இவ்வளவு பிரச்சனை எங்க வரும்னா குடும்பத்துல தான் வரும். சன்னியாச வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வருவது கிடையாது. ஃபீஸ் கட்டணும், கடன் வாங்கணும், சம்பாதிக்கணும், சாப்பாடு போடணும், பிள்ளைகளுக்கு விரும்பினதை வாங்கி கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஃபங்க்ஷன் வந்துட்டா துணிமணிகள் எடுக்கணும், பலகாரங்கள் பண்ணணும், நல்ல சாப்பாடுகள் கொடுக்கணும். இதெல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் குடும்பங்களில் இருக்குது. அடுத்த வாசத்தை அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. யாருமே இவன் போயிட்டானு விசாரிக்க மாட்டான். எல்லாரும் யாரு பாத்துங்க? யோசேப்பு நீ வந்துட்டல, பாத்துக்கோ. அங்க போத்திபார் வீட்டுல போய் கொஞ்ச நாள் இருந்தா போத்திபார் இருந்துனா நீ எல்லாத்தையும் பாத்து. சிறைச்சாலைக்கு என்ன பண்ணாங்க? நீயே பாத்துக்கணும். ஏன்னா கர்த்தர் அவரோடு. இந்த குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஆணோடும் ஒவ்வொரு தலைவரோடும் யார் இருக்குது? ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரை மிஞ்சி எந்த காரியமும் நடக்காது. அதனால தேவன் இந்த நாளுமாக இந்த குடும்பத்தின் மகிமையை, மாட்சிமையை, மகத்துவத்தை உணர்த்துவதற்காக நம்மோடு இடப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தொடர்ந்து வாசிப்போம். அப்புறம் 40ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர் சிறைச்சாலை வரும். 2 பேர் வந்து சேர்றாங்க. ஒருத்தர் பானபாத்திரம், ஆண்டவருக்கு ராஜாவுக்கு தலைவன், இன்னொருத்தர் சுயமாகிகளின் தலைவன். 2 பேர் வர. அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனையாகி 2 பேரும் இவங்க 2 பேரும் தான் எவ்வளவு செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சு ஜெயில விடாந்து போட்டாங்க. அப்ப ஒருத்தன் கனவு கண்டா ஒரு நாள் முகம் வாடி இருக்காங்க. இவன் கேட்கிறவரா யோசிப்பு, ஏன்பா முகம் வாட்டமா கேட்கிறப்ப ஒருத்தவர் கனவு சொல்றான். அதற்கு அவர்கள் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்கு உரியது அல்லவா? அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது, அதன் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பணம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் இதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆக்க வேண்டும்.
நான் இவர்களுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கடையில் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். அப்ப யோசேப்பு ஒரு கனவுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். 3 நாள் என்னன்னு சொல்லி அவனுக்கு 3 நாள் உனக்கு என்ன நடக்க போதுன்னு விளக்கத்தை சொல்லுறான். இந்த விளக்கம் அவனுக்கு ஏற்புடையதா இருக்குது. நீ இது மாதிரி பார்வனுக்கு போயிருக்கப்ப என்னை மறந்துடாம எனக்கு ஒரு உதவி செய், நான் தேவையில்லாம இந்த இடத்துல வந்து மாட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அடுத்தவனுக்கு ஒரு கனவு, அதுக்கு விளக்க சொல்றான். அதுக்கு எப்போ பார்ப்போம். அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி, நானும் என் சொப்பனத்தில் 3 வெள்ளை குடைகள் என் தலையின் மேல் இருக்க கண்டேன். மேல் கூடையிலே பார்வோனுக்காக சமைக்கப்பட்ட சகலவித பலகாரங்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாய் இருந்தது. என் தலையின் மேல் கூடையில் இருந்தவைகளை பறவைகள் வந்து பட்சித்தது என்றான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கூடைகளும் 3 நாளாம், இன்னும் 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மரத்திலே தூக்கி போடுவார், அப்பொழுது பறவைகள் உன் மாம்சத்தை தின்னும், இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னான். அப்ப அவளுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லுறாங்க. யாருக்கு? சுயம்பாய்க்கு. 3 நாள் நீ செத்து போட தூக்கில போட்டுருவான்னு சொன்னான். 3 நாள் எல்லாம் முடிஞ்சோடனே இவன் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்தது. ஆனால் இந்த பாடபாத்திரக்காரன் என்ன பண்றான், இவனை பத்தி சுத்தமா மறந்துட்டான். போனோன்னா அவன் சொந்த வேலையை பார்த்து இவன் சுத்தமா மறந்தே போய்விட்டான். ஆனால் யார் மறக்கல? ஆண்டவர் மறக்கல. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், யோசேப்பை போத்திபார் உயர்த்தினார் என்றால் அவன் வழியாக ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? போத்திபார். இப்ப ஜெயிலே சிறையில் ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு போச்சு? அது மாதிரி உங்களை தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் உங்கள் சுய நன்மைக்காக அல்ல, உங்களை வைத்து பல பேர் எப்படி ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை வைத்து தேவனுடைய திட்டம் என்னணும், தேவனுடைய திட்டம். நான் 200 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஆபிரகாமுக்கு சொன்ன திட்டம், இவர்கள் எகிப்தில் அடிமையாக வருவார்களுக்கு எகிப்தில் ஆள் வந்துட்டான். யார் வந்துட்டா? அடிமையா தான் வந்திருக்கான். இன்னும் வேற வரலவன் அடிமையா வருவான்னு சொன்ன காரியம் ஒரு தீர்க்கத்துக்கு நிறைவேறிடுச்சு. இவர்கள் சந்ததியார்கள் அடிமைப்பட்டு கூட பின்னால நாம் பார்க்க போற, பின்னால் எப்படி அடிமைப்பட்டு போக போறாங்க பின்னால் நாம பார்க்க போறோம். இப்ப ராஜாவிடத்திலே ஆண்டவர் ஒரு கனவை கொடுக்கிறார். பார்த்திப்போம் 41ஆம் அதிகாரம் 1ல இருந்து வாசிப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அதன் நதி எண்டையிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சமும் கேவலமுமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான எந்த 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். பார்வோனுக்கு ஆண்டவர் பேசுகிறார் ஒரு சொப்பனத்தை. அவனுக்கு நல்லா தெரியுது, இது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது தெரியுது. என்ன அர்த்தம்னு அவனுக்கு தெரியுது. அவன் தேசத்தில் இருந்த மாந்திரிகள் குறி சொல்ல எல்லாரையும் கூப்பிட்டேன்னா கேட்கிறான். யாருக்கும் அந்த சொப்பனத்துக்கு விளக்கக்கூடிய ஆற்றலே இல்ல. அப்பதான் பானபாத்திர நினைக்கிறான், ஜெயில ஒருத்தர் இருந்தானேன்னு சொல்லி நினைக்க ராஜாட்ட சொல்றான். உடனே ஜெயிலுக்கு ஆள் கூட்டம் வருது. உடனே அங்க வருது. வந்த நேரம்னா ஒருத்தர் தண்ணியில ஊத்தணும், ஒருத்தர் சோப்பு போட்டு அவனை தேய்க்கிறான், ஒருத்தர் முடி விட்டு வருவான், ஒருத்தர் தாடியை சேவ் பண்ணி வருவான், ஒருத்தவனுக்கு நல்ல துணி விலையேற்ற துணிகளை போடுறான், ஒருத்தர் நல்லா கச்சையை கட்டுறான், ஒருத்தர் செருப்பு போடுறான், முகத்து தலையை சீவுறான், எண்ணெயை பூசுறான், இதெல்லாம் நறுமணை போடுறான், பூசிடுவோம்னா மேல ராஜாட்ட கூட்டுறான். கூட்டத்துல ராஜா கனவின சொல்லுகிறார். சொன்னோன்னா யோசேப்பு அந்த கனவுக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். 7 பசு கொடுத்த பசுக்கள் என்பது 7 செழிப்பான வருடங்கள், 7 நலிவுற்ற பசுக்கள் என்பது 7 பஞ்சமான காலங்கள். இந்த பஞ்சமான காலங்கள் செழுமையான 7 வருஷத்தையும் முழுங்கிற அளவுக்கு அந்த அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் இருக்கும். சாவியை நெற்கதிலும் பார்த்ததும் அதே அர்த்தம் தான். ஆண்டவர் தேவன் 2 முறை உயர்த்தி இருக்கிறார். நீங்க இதுக்கு என்ன செய்யணும்? 7 வருஷத்தில் வர்ற பெரிய காரியங்களை நல்லா சேமிப்பதற்கு அங்கங்கே இடங்களை ஏற்படுத்தி அதுக்குரிய ஆட்களை ஏற்படுத்தும். 7 வருஷம் பஞ்சங்கள் வர்றப்ப அதை மேற்கொள்ளக்கூடிய நல்ல நிர்வாகம் செய்யக்கூடிய ஆற்றலுக்கு மனுஷர்கள் நியமித்தீங்கன்னா மக்கள் இதே பிழைத்துக் கொள்வார்கள்னா பஞ்சத்தில் மக்கள் இறந்து போய்விடார்கள் என்று விளக்க சொல்றேன். பார்வோனுக்கு இந்த விளக்கம் சரியான ஒரு விளக்கமாக பட்டது. இதுவரைக்கும் யாராலும் சொல்ல முடியாத விளக்கத்தை அவன் சொன்னதை பார்த்துட்டு எப்படிப்பட்ட காரியம் செய்யணும் ஒரு ஆலோசனை என்ன பண்ணா சொன்ன, இதை விட பெரிய ஆலோசனை செய்து நிறைவேற்றக்கூடிய ஆளு எகிப்தில் யாருமே கிடையாது சொல்லி என்ன சொல்றான்? வாசிக்கும் போதே பார்வோன் என்ன சொல்றான்?
41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, எகிப்து தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி, பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு, இப்ப கைக்கெல்லாம் என்ன இருக்குது? விலங்கு இருந்தது. இப்ப ஒரு வரல என்ன வந்துருச்சு? மோதிரம் வந்துருச்சு. என்ன மோதிரம் அது? முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அரை மணி நேரத்துக்கு முன்னால ஜெயில இருந்தான். ஜெயில என்ன வரலாம்? அழுக்கு சட்டையோட, தாடி மீசியோட, முடியோட, வெட்டாத முடியோட, தாடி மீசியோட, அப்படியே அழுக்கும் கந்தையும் கோலமா இருக்கும். அரை மணி நேரத்துக்குள் ஆண்டவர் விடாரு உயர்த்திட்டான். எல்லாமே சிறை வாழ்க்கையை தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அவன் நினைத்திருந்து ஒரு முடிவரை எழுதிட்டான். போத்திபார் விடாது பரவாயில்ல, சிறை அதை விட கஷ்டமா இருக்குன்ட்டு அப்படியே இதான் என் வாழ்க்கையை நினைச்சான். ஆனால் அவன் முடிவரை எழுதினான். தேவன் என்ன பண்ணாரு? இது இல்லப்பா அவனுக்கு வாழ்க்கை. அங்க தீர்க்கதரிசி சொன்னது எகிப்தில் அடிமையாக இந்த அடிமை தரத்தை இல்லை, நீ யாரா இருக்க போற? ராஜாவாக இருக்க, அதிகாரியா இருக்க போற, அதிபதியாக இருக்க போற, பார்வோனுக்கு அடுத்த லெவலுக்கு போற. ஒரு முத்திரை மோதிரத்தை கொண்டு வந்து போட்டார். அடுத்தது முத்திரை மோதிரத்தை கலற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, மெல்லிய வஸ்திரங்கள், ராஜாக்களுடைய மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு, பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே பொன் சரப்பணி. என்னைக்காவது கணவன் நினைச்சு பார்த்திருப்பானா? அன்னைக்கு ஆளுநர் என்னைக்கு கிணத்துக்கு போட்டானோ அதுல இருந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நினைச்சு பார்த்திருப்பானா? அவன் நினைச்சு பார்த்தானே, சாப்பிடுறது சாப்பாடு, தூங்குறதுக்கு இடம், இதுதான் நினைச்சு பார்த்திருப்பான். வேற எதை பத்தியும் நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டான். அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தன்னுடைய இரண்டாவது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று, தெண்டனிட்டு எல்லாம் என்ன பண்ணுங்க? எகிப்து தேசம் முழுவதும் எபிரேய அடிமைக்கு என்ன பண்ணணும்? வணங்கணும் சொல்லி அவனை இரண்டாம் ரதத்தில் ஏற்றி எகிப்து தேசமெங்கும் செல்ல வைக்கிறான் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அப்படியே ரதம் வந்துட்டே இருக்கு. இப்ப யார் வீட்டு முன்னால வருது? போத்திபார். யார் நிக்கிறப்ப? போத்திபாரும் மனைவியா என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. முட்டி போட்டு என்ன பண்ணார்கள்? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு நினைத்திருந்தார், ஒரு நிமிஷத்துல அவன் என்ன பண்ணிருக்கலாம்? சிறையில போட்டுருக்கலாம். செய்தானா? இல்ல. ஏன்? அவன்கிட்ட நல்ல குணம் அது. ஏன் நல்ல குணம் இருந்தது? தேவனோடு கூட இருந்த கிறிஸ்துவுக்கு பிரியமானே, இதான் குடும்பத்தின் நடப்பு. இதுதான் குடும்பத்தில் அவன் பழிக்கு பழி வாங்க நினைச்சா ரதத்தில் வந்தவத தூக்கடா அவனை சொல்லியிருந்தா தூக்கி கொண்டு போய் ஜெயில கொண்டு போய் எந்த ஜெயில இருந்தாலும் அங்கே கொண்டு போய் செஞ்சானா? இல்ல. இதான் சகோதரி ஒரு குடும்ப வாழ்க்கை. பழிக்கு பழி வாங்குவதில்லை. தேவன் நம்மோடு இருந்தார், இரக்கத்தின் தேவன் நம்மோடு இருந்தார். அவன் எப்பேற்பட்ட குற்றம் செய்தாலும் அவனை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவம் யாருக்கு? யோசேப்புக்குள் இருந்தது. அதனால அவர் ஒண்ணு வேணவில்ல, மண்டிட்டு விடும்போது அப்படியேதான். பிற்காலத்தில் நாம் பார்த்தோம்னா அந்த போத்திபார் தான் யாருக்கு அசிஸ்டண்டா வந்து இருந்தது? யோசேப்பு அசிஸ்டண்டா இருந்தது. அந்த போத்திபார் ஒரு குடும்பத்தை தான் அவனுக்கு அசிஸ்டன்ட் வந்து பிற்காலத்தில் வந்து இருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரப்ப ராஜா என்ன செய்யணும்? அடுத்தது ஒரு பொண்ணை கூப்பிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற. வாசிப்போம். பின்பு 43:5 வசனம். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் தென்னையர் என்கிற பெயரை இட்டு, ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய பொத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். நினைச்சிருப்பானா? கல்யாணம் குடும்ப வாழ்க்கை கிடைக்க நினைச்சிருப்பானா? ஒரு மனைவி கிடைக்க நினைச்சிருப்பானா? ஆனா தேவன் எடுத்துக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர் தாம் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பிள்ளைகள், இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி கொண்டாந்து யோசேப்பு கொடுக்கிறார் பாருங்க. நல்ல ஒரு அழகான பெண்ணை, அவனுக்கு ஏற்ற ஒரு எகிப்திய பெண்ணை கொண்டு கொடுத்து ஒரு சீரு சிறப்புமாக என்னவராது எகிப்துக்கு வாழ வைக்கிறார். எகிப்துக்கு போன அவன் தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த 8 வருஷம் 7 வருஷத்துக்கு எப்படி எப்படிலாம் டாக்ஸை கலெக்ட் பண்ணும், எப்படி எப்படிலாம் தானியத்தை கலெக்ட் பண்ணி எல்லாத்தையும் கொடுத்து 7 வருஷங்கள் நிறைய ஊர்கள் தான் உலகத்துக்கு எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது? தானியங்களாக இருக்கும்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சரியான ஒரு நிர்வாகம் செய்து கொண்டு வந்து வந்தான். 7 வருஷம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச என்ன ஆரம்பிச்சிருந்தது? பஞ்ச காலம் ஆரம்பிச்சு. மக்கள் எல்லாம் எங்களுக்கு தானியம் கொடுங்கன்னு யோசேப்பை கேட்கணும். எல்லாரும் எங்க நினைச்சாரு? எல்லாரும் எந்த நாட்டு மக்களா இருந்தாலும் யார்கிட்ட போய் கேட்கணும்? யோசேப்பை கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் தானியம் கொடுப்பார். எந்த நாட்டை விசாரிச்சு கொடுப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் அங்க வர்றது? இப்ப கானான் தேசத்தில் குடியிருக்கிற யாக்கோபுடைய புதல்வர்கள் யாரு? 10 பேர் இருக்காங்க. இவர் 11 பேர் இருக்காங்க. இதுல 10 ஒரு ஆள் யோசேப்புக்கு வந்தாச்சு. மீதி 10 பேரை பெஞ்சமின் விட்டுட்டு மீதி 10 பேர் என்ன வாங்க வராங்க? தானியம் வாங்க வராங்க.
தானி வாங்கின எல்லாரும் ராஜாட்ட போய் பாருண்ட கட்டின யோசேப்பை போய் பாருங்க. யோசேப்புக்கு பார்த்த உடனே யாரும் தெரிஞ்சிச்சு, தன் சகோதரன் தெரிஞ்சிச்சு. இவங்க தான் இவனை என்ன பண்ணாங்க, எங்க தூக்கி போட்டாங்க, குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அடுத்து எங்க வித்தாங்க, வியாபாரிகள்ட்ட வித்தாங்க. நினைச்சிருந்தா என்ன செய்ய முடியும், போடுறாங்க. போட்ட என்ன இருக்கலாம் யாராவது எடுத்து கேள்வி கேட்க முடியுமா, கேட்க முடியாது. பார்வன் சொல்லிட்டா அவனுக்கு எதிராக ஒரு கை கூட மேல ஓங்க கூட கீழே தான் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட பதவி யார் இருந்தது, அப்படிப்பட்ட 10 பேரையும் பார்த்தா வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி ஜெயில போட்டு டார்ச்சர் பண்ணானா இல்ல இல்ல. அவன் போய் கொஞ்சம் உசு பேசும், நீங்க வேவ் பக்கம் வந்திருக்கீங்க, நாடு இப்படி திறந்துருக்கீங்கன்னா வேவ் பக்கம் வந்திருக்கீங்க. இல்லைன்னா நாங்கள் தானியனா கொண்டு ஒத்து பேசி 2 நாள் ஜெயிலில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து கடவுளுக்கு பயப்படுறேன், நீங்கள் தானியத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வச்சு என்ன பண்ணான், பணம் முட்டை இப்படி என்ன வச்சு அனுப்புறான், பணத்தையும் வச்சு அனுப்பிச்சான். வீட்டுக்கு போய் எல்லாம் திறந்து பார்த்தா உள்ள பணமும் இருக்கு, அவன் கொடுத்த பணம் அதுலேயே அப்படியே இருக்கு. அப்போ என்ன சொல்லி அனுப்புறான், கேட்குறான் உங்களுக்கு பெஞ்சமின் ஒரு தம்பி இருக்கான்னு சொல்லி நான் விசாரிச்சுட்டு அவன் வர்ற வரைக்கும் யார் இங்கே இருப்பா, சிமியர் சிறையில் இருப்பான், நீங்களாம் போயிட்டு வாங்கிட்டு வாங்க. அங்கே போய் எங்கள் அப்பாட்ட சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, தானியம் கொடுத்தாரு, உங்களை விசாரிச்சா எங்களை விசாரிச்சாங்க, சிமியரை வச்சுட்டு போகிறாங்க, எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இது தானியம் தீர்ந்து திரும்பி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றப்ப என்ன பண்ணுறாங்க, இப்போ ரொம்ப என்ன சொன்னான், நீ பெஞ்சமினை கூட்டாங்க, அப்போதான் சொல்லியிருக்கான் ஏற்கனவே அந்த பார்வனை பெஞ்சமினை கூட்டம் தான் கொடுப்பேன்னு ஏற்கனவே சிமியனை நடை வச்சிருந்திருக்கோம், போனாலும் அவன் மீட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடைசி பிறந்த ஏற்கனவே யோசிப்பே இடத்துல அந்த பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன், யார் இஸ்ரவேல் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனாலும் கடைசியை எப்படி சொல்லி சம்மதிச்சு அவங்க கூட்டிட்டு இருக்கிறாங்க வருகிறாங்க. வார்த்தைக்கு மறுத்த அந்த பெஞ்சமினை பார்த்த உடனே அவன் மனசு எப்படி இருக்குன்னு பார்த்தோம். 42ஆம் அதிகாரம் 24-25 வார்த்தைக்கும். அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களோடு பேசி அவர்கள் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான். பின்பு அவன் அவர்களை திருப்பி அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அப்புறம் போய் அழுது எதுக்காகலாம், தன் சகோதரரை பார்த்த சந்தோஷம், தன் சகோதரரை பார்த்த சந்தோஷம் சந்தோஷம். கிணத்துல வைக்கப்பட்டது எதுக்காகலாம், வேதனைனால. அழுமையா வித்தப்பா அப்பயே வேதனை, யோத்தி வர வீட்டுல இருக்கப்பா வேதனை, சிறைச்சாலை இருக்கப்பா வேதனை. அப்புறம் எதுக்காகலாம், இப்ப எதுக்காகலாம், சந்தோஷத்துல. சந்தோஷம். கிறிஸ்துவுக்கு பிரியமான இப்படித்தான் தேவன் நம்ம வருத்தத்தில் அள வைப்பதை விட எதிர் அள வைப்பார் அதிகமா, சந்தோஷத்தில். அடுத்த வார்த்தைக்கு தொடர்ந்து 24-25 வார்த்தைக்கும். பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். அப்படி அவர்களுக்கு செய்யப்பட்டது. அவர்கள் தங்கள் தானிய 43-28 வார்த்தைக்கும். 43-28. அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாகிய உமது அடியான் சுகமாய் இருக்கிறார், இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள். அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகிய தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு, மகனே தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். துரிதமாய் தம்பியை பார்த்தவன சந்தோஷம் 15-16 வருஷம் வச்சு பாக்குறான். பார்த்தவன சந்தோஷத்துல அவங்க முன்னால வெளிக்காட்ட முடியாம ஒரு ரூமுக்குள்ள போயிட்டோம்னா அழுகிறான். அடுத்த வார்த்தை. பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான். எகிப்தியர் எபிரேயரோட சாப்பிட மாட்டார்கள், அப்படி செய்வது எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கும். ஆகையால் அவனுக்கு தனிப்படவும். 44 அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் பானம் பண்ணி அவனுடைய சந்தோஷமா இருந்தார்கள். 45ஆம் அதிகாரம் 1-2 வாசிப்போம். அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள். அழுதான் சந்தோஷத்தில். அது யார் கேட்டது? எகிப்தியர் கேட்டார்கள். பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். எவ்வளவு தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்டிருப்பாங்க, எவ்வளவு தூரத்துக்கு அந்த சத்தம் கேட்டிருப்பார்.
யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான். அவனுடைய சகோதரர் அவனுக்கு முன்பாக கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். இவன் பழிக்கப்படி வாங்கினா பழிக்கப்படி வாங்கிவானும் பயம். ஆனா வாங்கினதான் நீங்க பயப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் உங்களை எனக்கு முன்னாக அனுப்பினார். பாருங்க, தீர்க்க தரிசனம் விளையாடுவது. இந்த இஸ்ரவேல் குலம் எங்க போனோம்? எகிப்துக்கு போய் 400 வருஷம் இருக்கணும். இது தேவனுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன பண்ணீங்க? தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது. இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 14-15 வாசிப்போம். தன் தம்பியாகிய பென்யமீனின் கழுத்தை கட்டிக்கொண்டு பாருங்க, யோசேப்புக்கு அழுகிறதெல்லாம் எதனால அழுதாம? சந்தோஷத்தினால. இவ்வளவு நாட்கள் துயரத்திலே அழுது கொண்டிருந்த அவனுக்கு அவனுக்கு 14 வயசா இருப்ப பிரச்சனை ஆரம்பிச்சு. இப்ப 30 வயசா, அதுக்கு 30 வரப்ப 14 வருஷமாக இல்லாத ஒரு 14 வருஷமா அழுது கொண்டே இருந்திருப்பான் கண்டிப்பா ஒவ்வொரு சூழ்நிலை. ஆனா இப்ப அழுகைலாம் எப்படி? தவறை பார்த்த ஒரு அழுக, அவங்களை விருதுக்கு போட்ட ஒரு அழுக, பெஞ்சமில பிடிச்சி கட்டி பிடிக்கிற அழுக. அடுத்தது வாசிப்போம், அப்படியே வாசிப்போம் தொடர்ந்து. பென்யமீனும் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். துயரத்தினால் வந்த அழுகை விட சந்தோஷத்தினால் வந்த அழுகை. அதுபோல தேவன் அந்த குடும்பங்களில் தான் இப்படிப்பட்ட ஒரு அழுகை என்ன வரும்? குடும்பங்கள்ல சந்தோஷம். நம்ம பிள்ளை படிச்சு நல்ல மார்க் வாங்கிடுச்சுன்னா பெற்றோருக்கு என்ன வரும்? சந்தோஷத்துல அழுகை வரும். அடுத்தது பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா சந்தோஷத்தே அழுகை வரும். மாதிரி பிள்ளைகள் நல்லா உயர்ந்து இருக்குன்னா சந்தோஷத்தை ஒரு அழுகை. இப்படிப்பட்ட சந்தோஷத்தை எல்லாம் யார் பெற்றுக் கொண்டிருக்காப்ப? யோசேப்பு பெற்றுக் கொண்டிருக்கார். அடுத்து வாசிப்போம், 16ஆம் வசனம் வாசிப்போம். அதே 16. யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமாயிட்டு. சும்மா இல்ல, ஏன்னா அவர் அதிபதி, அடுத்த அதிபதி. பார்வோனுடைய அப்பா வந்திருக்காரு, பார்வோனுடைய சகோதரர் வந்திருக்காரு, எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. பார்வோனும் அவருடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். 46ஆம் அதிகாரம் 29, ஆதியாகமம் 46:29. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். யோசேப்பு யார பார்க்க போறது? அப்பாவை, தகப்பனார் கூட்டு வந்திருக்காங்க. கழுத்தை கட்டி கொண்டு என்ன பண்ணா வெகு நேரம். எதனால? அவனுக்கு வெகு நேரம் சந்தோஷம். பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலே எவ்வளவோ வருத்தத்தினால் அழுதுறான், பசியினால் அழுதுருப்பான், அடி வாங்கினால் அழுதுருப்பான், தனிமையில அழுதுருப்பான், உடம்பு கஷ்டப்பட்ட உடம்புல நோய் வந்தனால் அழுதுருப்பான். இப்ப என்ன பண்ண அழுதுனா? எதனால இருக்கு? சந்தோஷத்தின் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும், கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அப்ப யோசேப்பு இதுவரைக்கும் தன் வாழ்க்கையிலே அவன் பாரமானதால் அந்தஸ்து மேலே வந்தது. அவன் தான் பெற்றுக்கொண்ட அந்தஸ்தினாலே அந்த எகிப்துள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணார்கள்? சந்தோஷம் அடைந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார். என்ன பண்ணார்கள்? 7 வருஷம் அவன் சேர்த்து வச்சான். 30 வயசுல வந்தான். 7 வயசு, 7 வருஷம் பஞ்சாப் நல்ல காலம். அதுக்கப்புறம் 7 வருஷம் 45, 14 வருஷம். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? தானியங்களை எடுத்து கொடுக்க. அப்ப இந்த 14 வருஷம் எகிப்தில் அவன் இருந்த காலத்திலே அவன் தனக்கென்று எதையும் செய்யாமல் யாருக்கு என்ன செய்யான்? மக்களுக்கு. அது போல நம் குடும்பங்களிலே நமக்கு ஆண்டவர் ஆஸ்தியை கொடுத்திருக்கலாம், அன்பை கொடுத்திருக்கலாம், வேற என்னென்னோ சொத்துக்களை கொடுத்ததெல்லாம் நமக்கு வச்சுக்கிறதுக்காக இல்லை.
பார்வோன் யாரு? யோசேப்பு நினைத்திருந்தால் எல்லாம் தனக்குன்னு வச்சிருந்திருக்கலாம். தனக்குன்னு அவர் எதையும் வைக்கல, எல்லாம் மக்களுக்காக கொடுப்பதற்காக. இப்படித்தான் தேவன் உங்களையும் என்னையும் ஒரு ஆபீஸ்ல உயர்ந்த நிலையில ஒரு IAS அதிகாரியாக, ஒரு IPS அதிகாரியாக, அல்லது ஒரு டீச்சராக, ஒரு பிரின்சிபலாக, ஒரு மேனேஜராக, ஒரு ஜெனரல் மேனேஜராக ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார் என்றால் எதற்கென்றால் உங்கள் வழியாக பலர் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கப்படணும். நீங்க மட்டும் சாப்பிடணும், நீங்க மட்டும் இருக்கணும், உங்க பிள்ளைக்கு மட்டும் இருக்கணும், இதுக்காக அல்ல. இப்படி செய்தீர்களானால் கண்டிப்பாக தேவன் கூட இருக்க போவதே இல்லை. யோசேப்பு ஜெயிலில் இருந்த போதும் எல்லாரையும் ஆசீர்வதிச்சான். போத்திபார் வீட்டில் அவனுடைய தேவன் என்பவரை ஆசீர்வதிச்சார். அவன் பார்வோனுக்கு அடுத்த நிலைக்கு வந்தனும் அவனுடைய தேவன் என்பவரை எல்லாரையும் இப்படி இருக்க வேண்டும் ஒரு குடும்பம். இதுதான் ஒரு குடும்பம். நீங்க கிராமத்துல வாழ்ந்தாலும் சரி, பட்டணத்துல வாழ்ந்தாலும் சரி, எங்க வெளிநாடுகளில் வாழ்ந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுதுதான் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதாக நாம இருக்கும். இதற்குத்தான் தேவன் குடும்பங்கள் என்ன ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வாசிப்போம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அங்க யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யோசேப்பு கனிதரும் செடி, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி. அவர் நீர் ஊற்றண்டையில் கனிதம் என்ன அர்த்தம்? எப்பவுமே என்ன இருக்கும்? கனி இருக்கும். கனி இருக்கும். அப்படி சொல்லி தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கிறார். அப்புறம் அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அதன் கொடிகள் சுவரின் மேல் படும். வில் வீரர் அவனை மனமடி வாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால், அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலில் கண்மலையும் ஆனான். மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்படி தகப்பன் இவனை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அப்புறம் உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி. யார் தகப்பனுடைய தேவன்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ளே வந்திருக்கு. அடுத்தது அவர் உனக்கு துணையாக இருப்பார். அவர் உனக்கு துணையாக இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும். அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். என்ன உண்டாகும்? வானத்திலிருந்து ஆசீர்வாதம். வானத்திலிருந்து காற்று வரலாம், காற்று மேல மழை வரலாம், இல்ல பனி வரலாம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வரும். அடுத்தது ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஆழத்தில் பூமியின் ஆழத்தில் உண்டாகுது தண்ணீரிலிருந்து வருகின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உள்ள ஆசீர்வாதங்கள். குடும்ப வாழ்விலே உன் மனைவியோடு சேர்ந்து வாழ்கின்ற இந்த ஆசீர்வாதங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னையால் ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய 3 பெரிய ஆசீர்வாதம். வானத்தில் ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், என்னோட குடும்ப வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதம். அடுத்தது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் என்ன எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும், அவர்கள் யோசேப்புடைய சிரசின் மேலும், தன் சகோதரனில் விசேஷித்தவருடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக சொல்லி தகப்பனார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இங்க நாம் யோசேப்புக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் பார்க்கிறோம். அடுத்து கடைசியாக ஒரு வசனம் முடிப்போம். 50ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும், எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும், யோசேப்பின் வீட்டார் யாவரும், அவன் சகோதரரும், அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோட கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. இங்கே யாக்கோபு இஸ்ரவேல் மரித்து போகிறார். ஒரு தகப்பன் மரித்து போகும்போது பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியம் யாருக்கு? யோசேப்புக்கு கிடைத்தது. 14 வருஷம் 15 வருஷம் அப்பாவை பிரிந்திருந்து திருப்பி வயதான காலத்தில் அப்பாவை சந்திக்கவும் அப்பாவை கடைசி நாட்டில் பராமரிக்கவும் ஒரு பெரிய காரியம். பாருங்க, யோசேப்பின் குடும்ப வாழ்க்கையிலே தகப்பனரை வைத்து என்னன்னா பராமரிக்கும். தகப்பனார் மட்டும் இல்ல, கூட பிறந்த சகோதரர்கள் அத்தனை பேரை வைத்தா பராமரித்தார். அவர்களை மட்டுமல்ல, எகிப்து தேச மக்கள் அனைவரும் என்னன்னா பராமரித்தார். அவர்களை மட்டுமல்ல, சுற்றியுள்ள தேசத்தில் எல்லாரும் வைக்கிறோம்னா நீங்களும் நானும் எத்தனை பேரை பராமரிக்கிறோம்?
அவன் ஒரு குடும்பத்தோடு இருந்தான். அவனுக்கு ஒரு மனைவி, தேவனுக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். இந்த 2 பிள்ளைகளை கொடுத்து அவனுக்கு இருந்த மன கலக்கங்கள் எல்லாம் ஆண்டு நீக்கி போட்டார். பெற்றோரை காணவில்லையே, பிற சகோதரர் வெறுத்து தள்ளிட்டாங்களே அப்படிங்கிற மனக்கலகையெல்லாம் மூத்த மகள் வழியாகவும் 2வது மகள் வழியாகவும் ஆண்டவனுக்கு தீர்த்து அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். இப்ப இஸ்ரவேல் மரித்த உடனே எகிப்து தேசம் முழுவதும் என்ன செஞ்சது? வெளியே தூக்கும். எல்லாம் பார்வனுடைய படைகள், சேனைகள், ரதங்கள் எல்லாம் அங்க கூடி வந்தனால சுத்தி உள்ளலாம் பார்த்து இது எகிப்திற்கு மகாபெரும் துக்கமாக இருந்தது போல என்று சொல்லி பார்க்கிறார். எப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு ஆண்டவர் அந்த மகனின் மூலமாக தகப்படாத மரணத்தை ஒரு அரச மரியாதையோடு, ராஜ மரியாதையோடு, கம்பீரத்தோடு அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு வேறு பெற்றது அந்த பிள்ளைகள் பெற்றது ஒரு பெரிய பாக்கியமாக அங்கே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் என்னுடைய மகிமையும் மாற்றமும் கண்டிப்பா தெரியும். மற்றவர்களுக்கு தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனவே தேவன் நிறைய சத்தியங்களை நினைத்து வெளிப்படுகிறார். ஒன்று, தீர்க்க தரிசனம் நிறைவேற்ற குடும்பத்தாரை எடுத்து பயன்படுத்துகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக யோசேப்பை சிறைச்சாலையிலும் போத்திபார் வீட்டிலும் எகிப்து தேசம் பயன்படுத்துகிற போல எடுத்து பயன்படுத்துகிறார். எப்படி இந்த குடும்பத்தார் தன் சகோதர சகோதரி எல்லாம் பராமரிக்க வேண்டும் என்று யோசேப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். எப்படி தன் தகப்பனாரை பேணி பாதுகாத்து அடக்கம் செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அடுத்ததாக அவன் தனக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை போத்திபார் வீட்டாருக்கும் கொடுத்தான், அடுத்தது சிறைச்சாலைக்கும் கொடுத்தான், அடுத்தது எகிப்துக்கு கொடுத்தான், சுற்றியுள்ள மக்களுக்கெல்லாம் கொடுத்தான், சகோதரர்களுக்கு கொடுத்தான், தகப்பனுக்கும் கொடுத்தான். நீங்கள் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கிறீர்கள்? நீங்கள் யாருக்கெல்லாம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீர்கள்? வைத்திருக்க பணமாகட்டும், வைத்திருக்க நகையா இருக்கட்டும், வைத்திருக்க உடைகளா இருக்கட்டும், அல்லது வைத்திருக்க மற்ற ஜாமான்களாகட்டும், வைத்திருக்க வீடுகளாகட்டும், எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்திருக்கிறீர்கள்? கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மிடம் கொடுத்து வைத்திருக்கிறார். நாமளே வச்சுட்டு போனோம். நமக்கு தேவையானது 6/3/3 அவ்வளவுதான். அதுக்கு மேல இடம் கொடுக்க மாட்டாங்க. அது கூட நீங்க இடம் கிடைக்காம மக்கள் திண்டாடுகிறார். இதுக்கு இல்லாமலாம் கடைசியில் அது கிடைக்குமோ கிடைக்காது அது கூட தெரியும். எவ்வளோ வசதிப்படுத்தினா நீங்க கிடைக்கிற பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ். அதனால கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு இந்த குடும்பத்தின் வழியா நாம் கற்றுக்கொண்ட பாடல்கள் தேவ தீர்க்க தரிசனம் நிறைவேற தேவன் குடும்பங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அப்பொழுது நாம் இடர்பாடு வரும், ஆனால் கர்த்தர் கூட இருப்பார். இருந்து நம்ம என்ன பண்ணுவார்? திடப்படுத்துவார். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எந்த இடத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக கண்டிப்பா இருக்கும். அப்போ ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரு இருக்கிறார். இப்ப அதே போல இருக்கிற ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு லிமிட் பண்ணணும். சகோதரருக்கு ஆசீர்வாதம், பெற்றோருக்கு ஆசீர்வாதம், நாட்டினருக்கு ஆசீர்வாதம், வெளிநாட்டுக்கு ஆசீர்வாதம், எனக்கும் ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்கு குடும்பங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை எந்த ஆசீர்வாதம் வைத்திருக்கும்? எப்படி ஒரு தகப்பனார் அப்படி சொல்லி ஆசீர்வதிக்கிறாரோ அதுபோல என் பெற்றோர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. இல்லை பெற்றோர் நம்ம பார்த்து இதெல்லாம் ஒரு பிள்ளையான்னு சொல்லியிருக்காங்களா? யோசித்து பாருங்க. தேவன் இதனாலுமாக நம்மோடு இடர்பட்டு இந்த காரியங்களை யோசிக்க வைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தினுடையாக ஒவ்வொரு சத்தியங்களை அவர் சொல்லிக்கொண்டு வர்றார். ஒரே குடும்பத்தை எல்லா சத்தியத்தையும் சொல்ல, ஒவ்வொரு குடும்பத்தினுடையாக ஒரு காரியங்களை தெரிந்து கொள்ள வைத்திருந்தார். யோசேப்பினுடையாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் எப்படி போது, பெற்றோரை எப்படி கனம் பண்ணுகிறோம், சகோதர சகோதரி எப்படி கனம் பண்ணுகிறோம், நம்முடைய தேசத்தை எப்படி கனம் பண்ணுகிறோம், சுற்றி உள்ளவர்களை எப்படி கனம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இடர்பாடுகள் வரும், வராமலாம் இருக்கார். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்மை உயர்த்தி வைப்பார். இந்த சிந்தனையோடு இந்த எண்ணங்களோடு யோசேப்பின் குடும்பத்தை நாம் மனதில் வைத்து அவனுக்கென்று ஒரு அழகான மனைவியை கொண்டு வந்து கொடுத்தார். அவனுக்கென்று 2 பிள்ளைகளை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட தேவன் இந்த குடும்பங்களில் இருக்கும் நம்மை இன்றைக்கு யோசேப்பினுடைய ஆசீர்வதிக்க வேண்டுமா? கடைசியாக ஒரு ஜெபத்துக்கெல்லாம் கடந்து செல்வோம். முடிஞ்ச பிறகு பிள்ளைகள் பாடலை போட்டிருப்பதை நீங்க இடையில பார்ப்பீங்க. அந்த பாடலை பார்த்து அந்த பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்த வேண்டுமா உங்களுக்கு எப்பொழுது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே.
அப்ப அந்த யோசேப்பின் வாழ்க்கை வழியாக நீங்க எவ்வளவு பாடங்களை எங்களுக்கு நீ தான் கற்றுக் கொடுத்திருக்கிற, அதற்காக மக்கள் நன்றி அப்பா. சிறு பிள்ளையாக இருந்த நாளில் முதற்கொண்டு அவனுக்கு எவ்வளவு பெரிய பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள். தகப்பனுக்கு பிரியமான மகனாக அவன் இருந்தான் என்பதால் சகோதரருக்குள்ளே ஒரு பொறாமை, மேலும் அவன் சொப்பனம் கண்டான் என்பதால் சொப்பனக்காரன் என்று பெயர் வைத்து தகப்பனர்களுக்குள்ள அவன் மேல் ஒரு வெறுப்பு. இப்படியாக வந்த போது கூட தகப்பனுக்கு தெரியாமல் அவனை குழியிலே தூக்கி போட்டு எகிப்துக்கு அடிமையாக விற்று 20 காசுக்கு விற்று இன்னும் அவனை என்னவெல்லாம் பாடாகப்படுத்தினார்கள். ஆனால் தகப்பனிடம் ஒரு மிருகம் அவனை கொன்று விட்டது என்று சொல்லி தகப்பனை ஏமாற்றி விட்டனர். ஆனால் யோசேப்பை கைவிடவில்லை. குழியிலிருந்து தூக்கப்பட்டவன் எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டான். எகிப்துக்கு சென்றவன் அங்கு பார்வோன் உள்ள போத்திபாருக்கு அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் அவன் தேவன் அவனோடு கூட இருந்ததை போத்திபார் கண்டு, அவன் நிமித்தம் போத்திபார் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை அவன் உணர்ந்து தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றுக்கும் அவனை அதிகாரியாக உயர்த்தினான். இப்படியாக ஒரு நல்ல வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை கிடைத்தது. ஆனாலும் போத்திபாரின் மனைவியினால் அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. ஒரு மனைவியாக இருக்க அந்த பெண் அவனுக்கு இச்சை உண்டாக்கும்படி, இந்த சரசமாகும்படி அவள் கூப்பிட்டான். ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தவனாக இருந்ததால், கர்த்தருடைய திட்டத்துக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவனாக இருந்ததால் அந்த இச்சை அடக்கத்துக்கு விட்டு விலகி ஓடினான். அந்த ஓடுகிற சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் போத்திபாரின் மனைவி சொல்லை கேட்டு போத்திபார் அவனை சிறையிலே அடைத்தான். ஆனால் சிறையிலும் சிறை கைதியோட அதிகாரியின் கண்களில் தயவு கிடைத்து அவனை சிறைச்சாலைக்கு அதிகாரியாக உயர்த்தினேன். இப்படியாக ஒவ்வொரு பாடுகள் பின்னாக பாடுகள் வந்த போதும் சிறைச்சாலையில் உள்ள மக்கள் ஏன் கலங்கி இருக்கிறார்கள் என்று கண்டு அந்த 2 பேருக்குள்ள கனவுகளை விளக்கம் சொன்ன போது, ஒருவன் சொன்னபடியே நடந்து 3ஆம் நாள் மரித்து போறான். ஆனால் ஒருவன் அரசனுடைய பானபத்திரக்காரனாக உயர்த்தப்பட்ட போது போத்திபார் யோசேப்பை மறந்து விட்டார். ஆனால் 2 வருடம் கழித்த பின்பு பார்வோனுக்கு கனவு கண்ட உடனே அந்த பானபத்திரக்காரன் நினைவு கூர்ந்து யோசேப்பை பற்றி அதிகாரிடம் சொல்லும் போது யோசேப்பு அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டார். அதுவரை சிறையில் ஒரு கைதிகளுக்கு அதிகாரியாக வாடிக்கொண்டு இருந்தவன். கைதிகள் எப்படிப்பட்ட உடை? இடுப்பில் மட்டும்தான் துணி இருக்கும், மேல உடை கிடையாது. அந்த அரசன் அழைத்தான் என்று சொன்ன உடனே அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, உடனே அவனுக்கு வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டது, முகசவரன் செய்யப்பட்டான், தலைவாரி கொல்லப்பட்டான், இன்னும் நறுமண பொருட்கள் கொடுக்கப்பட்டது. இப்படியாக ஒவ்வொன்றும் கொடுத்து அந்த ஓனை உயர்ந்த அந்த அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டான். அங்கும் அரசனுடைய கனவு இது தேவனுடைய காரியம் என்று சொல்லிதான் அரசனுடைய கனவுக்கு விளக்கம் கொடுத்தான். கொடுத்தபடியே நடந்ததால் அந்த அதிகாரியாக எகிப்து முழுமைக்கும் அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டானே. கடந்து வந்த பானைகளை திரும்பி பார்க்கும்போது அந்த யோசேப்புக்கு எவ்வளவு ஒரு உற்சாகமான நிலைமை இருந்திருக்கும். ஆண்டவருக்கு எத்தனை முறை நன்றி சொல்லியிருந்திருப்பான் நமக்கு தெரியாது. ஒரு உயர்ந்த அதிபதியாக, எகிப்துக்கே அதிபதியாக அவன் உயர்த்தப்பட்டான். இந்நிலையில் எகிப்தில் பஞ்சம் வந்த போது நாடெங்கும் பஞ்சம் உண்டாயிற்று. கானான் தேசத்தில் உள்ள சகோதரர்கள் உணவு வாங்க வந்த போது தன் சகோதரர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டான். ஆனால் அவர்களுக்கு இவனை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் மீண்டும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொண்ட போது கூட தகப்பனை விட்டு தன்னை பிரித்து அடிமையாக விற்று போட்டார்களே தன் சகோதரர்கள் என்று அவர்கள் மேல் வஞ்சகமோ பொறாமையோ கொள்ளாமல் சமாதானத்தோடு அவர்களை வரவேற்றார். அவர்களுக்கு வேண்டிய போஜனத்தை கொடுத்தார், ஆகாரத்தை கொடுத்தார். பணத்துக்காக வாங்கின பொருளுடைய பணத்தை திரும்பவும் வைத்துக் கொடுத்து அவர்களை அனுப்பினானே. இப்படி சகோதரர்களை கண்ட போது நாம் உயர்ந்த பதவியில் இருக்கிறோம், தன்னை அன்றைக்கு அப்படி அவமானப்படுத்தினவர்கள், அன்றைக்கு குளியில் தூக்கி போட்டவர்கள் வந்து விட்டார்கள் என்று ஒரு வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ பொறாமையோ கசப்புணர்ச்சியோ இல்லாமல் யோசேப்பு கடவுளுக்கு பயந்த மகனாக தன் சகோதரர்களை உண்மையான அன்போடும் பாசத்தோடும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேண்டிய பணிவிடையை செய்து மீண்டும் தன் தம்பி பெஞ்சமினை வரவைத்து தன் தகப்பனை வரவைத்து அத்தனை பேரையும் பராமரித்து பாதுகாத்தானே. இது குடும்ப தலைவனாக இருந்து அவன் செய்த காரியங்கள் ஏராளம் ஏராளம். அவனுக்கு அதன் மூலமாக அரசன் மூலமாக அவன் கிடைத்த மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்தார். பிள்ளை செல்வங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். இப்படியாக தன் குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் எகிப்திய தேசம் முழுவதும் சுற்றியுள்ள பஞ்சமுள்ள நாடுகளில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் அவன் போஷிக்கிறவனாக இருந்தானே.
இது தேவன் கொடுத்த அந்த பெரிய ஆசீர்வாத வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. தனக்கு ஒரு உயர்வு வந்தது என்ற உடனே தன் குடும்பத்தாரையோ தன் சகோதரையோ யாரையும் அலட்சியம் பண்ணாமல் எல்லோரையும் அரவணைத்து அவர்களுக்கு வேண்டிய குறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து அவர்களை பராமரித்து போஷித்த யோசேப்பை போல நாங்களும் எங்கள் குடும்பங்களில் எங்களுக்கு ஒரு உயர்வான வாழ்க்கை வந்தால் யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் வேதனையில் இருக்கிறார்களோ அவர்களையும் அரவணைத்து ஆதரிக்க வேண்டும் என்பதை இந்த யோசேப்பின் வாழ்க்கை மூலம் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதற்காக மக்கள் நன்றி. அது மட்டுமல்ல, அவன் தகப்பனை எப்படி பராமரித்தான்? தகப்பனை அழைத்து வர சொல்லி தன் உயர்ந்த இடத்தில் வைத்து தகப்பனை பராமரித்தானே, அப்படியாக இன்றைக்கு நாங்களும் எங்கள் பெற்றோரை கனம் பண்ணி பராமரிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீரே. ஒவ்வொரு குடும்பத்தின் வழியாக நீர் கற்றுக் கொடுக்கிற முக்கியமான பாடம் தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்பதை. இந்த யோசேப்பு தன் தகப்பனை கனம் பண்ணினான். தன் ஆசீர்வாதத்திலும் அவனை மற்ற சகோதரர்களை அவர்களை உயர்த்தி வைத்தான். இப்படியாக யோசேப்பின் வழியாக அந்த குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாக இருந்தது போல இன்றைக்கு நாங்கள் எங்கள் குடும்பத்தில் எங்கள் வழியாக எங்கள் குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த யோசேப்பின் வாழ்க்கையை பின்பற்றி எங்களிடம் இருக்கும் செல்வங்கள் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்குமா என்று தெரியாது. இன்றைக்கு இருக்கும் நேரத்திலேயே உடன் பிறந்தோருக்கும் உற்றாருக்கும் உறவினருக்கும் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் அதை உதவி செய்து யோசேப்பை போல உயர்ந்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீ வழிகாட்டினீரே அப்பா. அதற்காக மக்கள் நன்றி அப்பா. அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீதிமொழிகள் 19:17 சொல்லப்பட்டுள்ளது, ஏழைகளுக்கு இறங்குகிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார் என்று. ஒருவருக்கு நாம் உதவி செய்யும் போது அது கடவுளுக்கே செய்கிற உதவியாக எழுதப்பட்டுள்ளதே. கடவுளுக்கு கடன் கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டுள்ளதே. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த கொரோனா காலத்திலே இருக்கிற நாம் எத்தனை மக்கள் பசியாலும் பட்டினியினாலும் வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அன்று யோசேப்பு காலத்தில் வந்த பஞ்சம் போல இன்றைக்கு ஒரு பஞ்சம் இருக்கிறது மக்கள் மத்தியிலே. உணவில்லை, பசி, பட்டினி. நாங்கள் தொலைக்காட்சி நியூஸ் பார்க்கிறோமே, அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருமாப்பா. எங்கள் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற லாசர்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் கண்டு அவர்களை பராமரித்து வேண்டிய போஷாக்குகளை உதவிகளையும் செய்ய அந்த யோசேப்பை போல நாங்களும் அந்த தாராள மனதுடன் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும். இதன் நிமித்தம் ஆண்டவருக்கு பிரியமானதை நாங்கள் செய்வோம் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக மக்கள் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரியமானவர்களே, மீண்டுமாக ஒரு குடும்பத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். யோசேப்பின் குடும்பம். இதுவரைக்கும் நிறைய குடும்பங்களாக கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் குடும்பங்களின் மேல் தேவனுக்கு பாசத்தையும் நேசத்தையும் அறிந்து கொள்ளதை நாம் புரிந்து கொள்வதற்காக தேவனுக்கு சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த உலகத்திலே குடும்பங்கள் இருப்பவர்களுக்கு தேவன் கொடுத்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய பெரிய பங்கு இருக்கு. இந்த பங்கை தொடர்ந்து நாம் நிறைவேற்றுவோம். அதற்குரிய பலனை ஆண்டவர் நம்மோடு எப்படி ஒவ்வொரு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் யோசேப்போடும் இருந்த தேவன் நம்மோடும் இருந்து நம்மை கண்டிப்பாக வழிநடத்துவார். இதே சகோதரி ஜெபித்தவர்கள் சொன்னது போல நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படணும். ஆனால் இந்த கொரோனா காலத்திலே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்க குடும்பங்கள், பண தட்டுப்பாடு இருக்க குடும்பங்கள், எல்லாத்தையும் நம்மால் என்ன செய்ய முடியுமோ இதெல்லாம் பெருசு ஆர்கனைஸ் பண்ணி செய்ய முடியாத ஒரு நிலை. அதனால் உங்கள் வீட்டில் பக்கத்தில் உள்ளவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், நலிவுற்றவர்கள் யார் யார் தெரிகிறாரோ அவர்களுக்கெல்லாம் அந்த உதவிகளை அவ்வப்பொழுது எங்களுக்கு செய்து இதை நிறைவேற்றும்படி அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் கோயிலெலாம் மூடி இருக்கிற நேரத்திலே பிசாசு ஆண்டவர்கிட்ட பேசுறதுனால, ஆண்டவரே பார்த்து ஆண்டவர் பாருங்கள், எல்லா கோயிலும் மூடிட்டேன் பாருங்கள், உங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லிப்பேன். ஆண்டவர் சொன்னார், டேய் சாத்தானே, கோயிலை தான் நீ மூண்டேன், இப்போ பாரு ஒவ்வொரு வீடும் ஒரு கோயிலா மாற்றிட்டேன், ஒவ்வொரு வீடு ஒரு கோயிலா மாற்றி ஒவ்வொரு வீட்லேயும் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் ஆராதனை நடக்குது. ஒவ்வொரு வீடுகளிலும் டெலிவிஷனை பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் குடும்பத்தோடு உட்காந்து என்ன பண்ணாங்க, ஆராதிக்கிறார்கள், ஜெபம் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். இன்னைக்கு ஊரில் ஒரு கோயில் தான் இருக்குன்னு நினைச்சோம், இன்னைக்கு வீடெல்லாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, கோயிலா மாறிடுச்சு. இது உனக்கு தெரியல, நீ பார்க்கல உங்களுக்கு வீடெல்லாம் அப்படின்னாரு. அந்த பிசாசு வருவான் மீண்டும் வீட்டில் நீங்கள் நிகழ்ச்சியாக பார்க்குறீங்க, ஜெபமா செய்கிறீங்க, அவன் வருவான். குடும்பத்தினருக்கு சோதி விடாமல் தைரியத்தோடு நின்றுதான் ஆண்டவரை துதிக்கும் பிள்ளைகளாக இருக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக அடுத்த தேவனுக்கு சித்தமானால் அடுத்த நாளில் நாம்
மோசேயின் ஒரு குடும்பத்தை பற்றி தியானிக்கலாம், ஏற்படுவோம். ஆண்டவர் சித்தப்படி நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the இந்த Lord. சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் பண்ணிருக்கீங்க, பண்ணாதவர்கள் மீண்டும் பண்ணுங்க. பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அது இல்லாமல் இந்த நல்ல சமர் ஊழியர்களுக்கு ப்ரேயர் வர்றவங்க எனக்கு மெசேஜ் கொடுங்க, அல்லது தெரிஞ்சவங்க மெசேஜ் கொடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க. உங்களை இந்த சுமாரி ஊழியங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துக்கொள்வோம். அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் என்றால் நீங்களே அதோட மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணி உங்கள் குரூப்பில் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள். கூடங்களே அழைக்கிறேன். வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த வாலிப பிள்ளைகளை விசேஷமாக ஆசிரியத்து பாதுகாத்துக் கொண்டு வழிநடத்தட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். Praise the Lord. Praise the Lord. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.